ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். அன்ஷிதா அவங்களுடைய கேரக்டராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னா, அன்ஷிதா பற்றி உங்களுக்கே தெரியும். தனக்கு பிடித்த ஆட்களுக்கு சொம்பு தூக்க மாட்டாங்க, சொம்பு தூக்குவாங்க. அவ்வளோ பெரிய சொம்பு தூக்குவாங்க, அண்டா தூக்குவாங்க. அதை நீங்கள் ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி, விஜய் விஷாலாக இருந்தாலும் சரி, நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ அவங்களுக்கு பிடித்தமான விஜய் விஷால், அதுவும் இப்போ தர்ஷிகா வேறு வெளியே போயிட்டாங்க. சரி தான், அப்போ நம்ம இருக்குது. ஸோ அவர் இப்போ கேப்டனாக வந்ததுனால இவங்க என்னென்ன ஆட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ என்ன ஒரு காமெடினா, மஞ்சரி அசிஸ்டன்ட் கேப்டனாக இவர் விஜய் விஷால் நிர்ணயம் பண்ணுறாரு. அது மஞ்சரிக்கு பிடிக்கல. ஏன்னா மஞ்சரி நான் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லணும்னு இருக்கேன். கருத்து சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுன்ற மாதிரி தோணுது. நான் அந்த இடத்துல இருக்கிறது சரிப்பட்டு வராது. எனக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி சர்ஜென்ட்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வெறும் தட்டை யார் கழுவலை, கப்பை யார் கழுவலை, இப்படின்ற விஷயங்களை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் என்னையை நீங்கள் அந்த மாதிரி வச்சிருவீங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துலேருந்து கை தூக்கி அப்படியே பேசுகிறாங்க. இது எல்லா நேரங்களும் நடக்கிற ஒன்று தான். ஆனால் இது அன்ஷிதாவோட கண்ணை உறுத்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே கேப்டனுக்கு பேசணும் அப்படின்னா எந்திரிச்சு நின்று சொல்லுவாங்க, எந்திரிச்சு நின்று மரியாதையாக பேசுவாங்க. இவங்க மட்டும் நான் உட்காந்துட்டு பேசுகிறாங்கன்றாங்க. ஏமா அப்போ இது வரைக்கும் உட்காந்து பேசுகிறதா நீங்கள் பார்த்ததே கிடையாது. என்னையா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நின்று பேசுகிறவங்களும் பேசியிருக்காங்க, உட்காந்து பேசுகிறவங்களும் பேசியிருக்காங்க. ஏயா விஜய் சேதுபதி அவங்களோட எபிசோடே நிறைய பேர் உட்காந்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க என்னமோ புதுசாக இப்போ இதுவும் கரெக்டாக 10வது வாரம் முடிஞ்சு 11வது வாரில் புதுசாக ஒரு ரூலை போகிறாங்க. நல்ல வேலை அன்ஷிதா கேப்டனாக வரல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இதில் அதாவது எந்திரிச்சு நின்று அருண்குமாருக்கு தான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அருண்குமார் ஒரு நல்ல விஷயத்த கேட்குறாரு. கேப்டன் நீங்கள் தாழ்மையுடன் அவருக்கு அதை செஞ்சு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு, எந்த கேப்டனுக்கு போய் எல்லோரும் நின்று தான் பேசுவாங்க, இவங்கன்னா உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க, ஏன் ஏதாவது புதுசாக ரூல் இருக்கா அப்படின்னு. அதாவது என்னத்தை சொல்கிறது, அதனால தான் கேங்குன்றாங்க. இந்த கேங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஒரு கேங்குன்ற ஒரு விஷயத்தால் தான் பிக் பாஸ் தெரியும். இவங்களாம் விஜய் விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வச்சு வேணுட்டு முத்து தூக்கினாங்க. இல்லைனா இது தனிநபர் டாஸ்க்காக இருந்துச்சு, இந்நேரம் வேறு மாதிரி வெறுத்திரமாக முத்து கேப்டன் ஆயிருப்பார். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்அபிஷியல் ஓட்டிங் சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, சுட உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக சூப்பராக கலக்க போகுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே அன்ஷிதா தேவையில்லாமல் இங்கே ஒரு ஏன் கருத்து வைக்கணும்? ஏன்னா அவங்க உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்களை ஏன் அவருக்கே தோணிருக்கலாம். ஆனாலும் அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படி இப்படின்னு அவரும் ஒரு விஷயம் பேசிட்டாங்க. இவங்க அங்கே ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அன்ஷிதாவோட கேம் எப்படி இருக்குது? அதே மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே திடீர்னு ஒரு சில பேருக்கு சொம்பு தூக்குற விஷயங்களை பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இரிட்டேட்டாக இருக்கா, இல்லை டூரிட்டேட்டாக இருக்கா? ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை தான். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.